நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வாங்க நாம் இன்னைக்கு கீதையிலிருந்து ஒரு சின்ன ஸ்டோரியை பார்க்கலாம். ஒரு சன்னியாசி ஒரு கோவிலுக்கு பக்கத்தில் வசித்து வந்தார். அவருடைய வாசஸ்தலத்துக்கு எதிரில் ஒரு தாசியின் வீடு இருந்தது. அந்த வேசியின் வீட்டில் சதா சர்வ காலமும் புருஷர்கள் கூடியிருப்பதை கண்ட அந்த சன்னியாசி ஒரு நாள் அவளை கூப்பிட்டு, நீ ஒரு பெரும் பாவியாகிவிட்டாய். இரவும் பகலும் நீ பாவம் செய்து கொண்டே இருக்கிறாய். உன் கதி என்னவாகுமோ என்று கண்டித்தார். தான் செய்த பாவ தொழிலுக்கு பெரிதும் வருந்திய தாசி வெகுவாக வருத்தப்பட்டு தன்னை மன்னித்தருள வேண்டுமென்று உள்ளன்போடு ஈஸ்வரனை நோக்கி பிரார்த்தித்தாள். வேசித்தனமே அவளுடைய குலத்தொழிலாகியால் வேறு வகையால் அவளுக்கு போஜனம் செய்ய முடியவில்லை. ஆயினும் வயிற்று பிழைப்புக்காக சரீரத்தை விற்றபோதெல்லாம் அவள் உள்ளங்குலைந்து மன்னிப்பு வேண்டி ஈஸ்வர ஸ்துதி செய்வது வழக்கம். சன்னியாசியோ தான் சொன்னதையும் தாசி கேட்கவில்லை என்று எண்ணி அவளுடைய ஆயுட்காலத்துக்குள் எத்தனை பேர் அவளிடம் வருகிறார்கள் என்பதை பார்க்க வேண்டும் என்று நிச்சயித்து கொண்டு அன்று முதல் அவளை கண்காணிப்பதிலேயே கருத்தாயிருந்தார். யாரேனும் ஒருவர் அந்த வேசியின் வீட்டுக்குள் நுழைந்தால் உடனே அந்த சன்னியாசி ஒரு கூழாங்கல்லை எடுத்து போட்டு எண்ணிக்கொள்வார். இப்படி போடப்பட்ட கற்கள் பெரிய குவியலாக குவிந்தது. ஒரு நாள் அந்த சன்னியாசி அந்த கற்குவியலை தாசிக்கு காட்டி, பெண்ணே, இந்த கற்குவியலை பார்த்தாயா? நான் எந்த காரியத்தை செய்ய வேண்டாம் என்று சொன்னேனோ அந்த காரியத்தை நீ எத்தனை தரம் செய்திருக்கிறாய் என்பதை இந்த குவியலில் உள்ள கற்கள் ஒவ்வொன்றும் தெரிவிக்கும். இன்னும் சொல்கிறேன், வீணாக கெட்டு போகாதே என்றார். தனது பாவ குவியலை கண்ட தாசிக்கு நடுக்கம் உண்டாயிற்று. ஆகவே அவள் கண்ணீரும் கம்பளையுமாய் நின்று உள்ளம் வருந்தி, ஈஸ்வரா, இந்த தீய செய்கையை இனி நான் செய்யாவண்ணம் என் உயிரை கொண்டு போக மாட்டாயா என்று பிரார்த்தித்தாள். அந்த பிரார்த்தனையின்படியே அவள் உயிரை கடவுள் அன்றிரவே கொண்டு போனார். ஈஸ்வரனுடைய செயலை என்னவென்று சொல்வது? அதே நாளில் அந்த சன்னியாசியும் இறந்து போனார். வைகுண்டத்திலிருந்து விஷ்ணு தூதர்கள் வந்து அந்த தாசியின் உயிரை சொர்க்கத்துக்கு கொண்டு போனார்கள். யமபடர்கள் வந்து நரகத்துக்கு கொண்டு போவதற்காக அந்த சன்னியாசியின் உயிரை கட்டி பிணித்தனர். தாசியின் நற்கதியை நோக்கிய சன்னியாசி, இதுதானா இறைவனுடைய நீதி? ஆயுள் முழுவதும் தவம் செய்த என்னை நரகத்திற்கும் தினந்தோறும் பாவம் செய்த தாசியை மோட்சத்திற்கும் கொண்டு போவது நியாயமா என்று கூறினார். விஷ்ணு தூதர்கள் இதை கேட்டு, ஈஸ்வரனுடைய ஆஞ்சை எப்போதும் நியாயமானதாகவே இருக்கும். நீ எதை நினைக்கிறாயோ அதையே அனுபவிப்பாய். கௌரவத்தையும் புகழையும் பெற வேண்டி நீ வீண் படாபத்துடன் காலங்கழித்தாய். ஈஸ்வரன் உனக்கு அவற்றை கொடுத்தான். உனது மனம் ஒருபோதும் அந்தரங்கத்துடன் அவனை நாடியதில்லை. இந்த வேஷியோ சரீரத்தால் பாவம் செய்தனள் என்றாலும் இரவும் பகலும் மனமார் ஈஸ்வரனை துதித்து வந்தாள். பூலோகத்தில் உன் சரீரமும் அவள் சரீரமும் அடையும் மரியாதையை பார். நீ சரீரத்தால் பாவம் செய்ததில்லை. ஆகவே உனது சரீரத்தை புஷ்பங்களால் அலங்கரித்து ஆற்றில் விடுவதற்காக மேலதாளத்துடன் ஊர்வலம் கொண்டு போகின்றனர். பாவம் செய்த இந்த வேசியின் உடலை இந்த க்ஷணத்தில் நாயும் நரியும் பிடுங்கி தின்கின்றன. என்றாலும் அவள் சுத்தமான மனமுடையவதால் சொர்க்கத்திற்கு போகிறாள். உன் மனம் எப்போதும் அவளுடைய பாவச் செயல்களை பற்றியே சிந்தித்து கொண்டிருந்ததால் அசுத்தமாயிற்று. ஆதலால் நீ அசுத்த ஆன்மாக்களிடம் போகிறாய். வாஸ்தவத்தில் நீதான் பாவியானால் அவள் பாவி அல்லல் என்று பதில் கூறினார். ஓகேங்க, நான் சொல்கிற கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எனக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.